ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி ஃபேன் ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விமின் எஃப்எஃபோட ஃபைனல் பார்ட் தான். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல, ஆனால் ஒரு வழியாக எனக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த எஃப்எஃப்ஓ நான் முடிக்க போகிறேன்னு நினச்சி. சரி, ஓகேடா, நம்ம ஸ்டோரி உள்ள போகலாம். வாங்கடா, இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். ஸோ இப்போது ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு தாண்டா காட்டுறாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் காட்டிகிட்ருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 5th ஃப்ளோரில் ஒரு பர்சனோட ரூமை 2 பேர் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக டோர் பில் ரிங் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே இந்த ஒரு பர்சன் அவரோட பெட்டில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டுருக்காங்க. அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, யார் இந்த வீக்கெண்டில் இப்படி என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மணி 10 ஆகுது. ஸோ அது ஒரு வீக்கெண்ட் டைம், சாட்டர்டே அந்த மாதிரி டைம். ஸோ அந்த பர்சன் அப்படியே ஒரு ஐஸை ரப் பண்ணிவிட்டு எந்திரிச்சு வராங்க. ஸோ அந்த பர்சன் எப்படி இருக்காங்கன்னா, பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி ஹாட் அண்ட் ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே அந்த டோர் ஏதாவது ஓப்பன் பண்ணுறாங்க. அவரோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி மேசியாக, அவர் ஸ்லீஃபி ஃபேஸ் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அவர் சீக்ஸை பிடிச்சி அப்படியே பிஞ்ச் பண்ணலாம் போல் இருக்குது. ஸோ இந்த சைடு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது அதில் 2 பர்சன் இருப்பாங்க. அதில் கொஞ்சம் டாலாக இருக்க பர்சன் அப்படியே நம்ம ஜிம்மன். ஸோ உள்ளே தூங்கிட்டு இருந்தது நம்ம ஜிம்மன் தாண்டா. ஸோ நம்ம ஜிம்மினை ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிம்மின் அப்போ தான் அவர் தூக்கத்தை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு ஜின் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் நான் தான், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைட் பின்னாடியிலேருந்து ஒரு பர்சன் டிம்பிள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வராங்க. பார்த்தா அது நம்ம ஆரம்பம். ஸோ டிம்பிள் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த சைடு நம்ம ஜின்னோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஆரம்ப போய் ஹக் பண்ணுறாங்க. ஆரம்பயாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் அவங்க மாறி மாறி ஜிம்மினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ண ஜிமின், உட்காருங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க, என்னாச்சு, என்ன ஸ்பெஷல், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஜிமன் எல்லாம் ஒரு குட் நியூஸ் தான் அப்படின்னு சொல்ல, குட் நியூஸா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜின் ரொம்ப ஷை ஆகிட்டுருக்க. நம்ம ஆரமும் ஒரு மாதிரி பிரைட்டாக டிம்பிள் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்க எல்லாருமே சேர்ந்தாங்க. கவுச்சில் உட்காந்துட்ருக்க ஜிமின், இருங்க ஹயாங் நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன் அப்படி சொல்ல, இல்லை நான் போட்டுட்டு வரேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் தான் அவரோட கிச்சனுக்கு போக, ஹயாங் உங்களை நான் வேலை வாங்குவேனா அப்படி சொல்லி கேட்க, இது என்ன வேலைன்னு நினைக்கிறேன், நம்மளாம் ஒன்றா இருக்கும்போது நம்ம போட்டு குடிச்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவர் காஃபி போட்டு இருக்காரு. அந்த சைடு நம்ம தான் ஒரு மாதிரி டிம்பிள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட பேக்லேருந்து ஒரு இன்விடேஷன் தான் எடுத்து கொடுக்காங்க. என்னன்னு பார்த்தா ஜிமின், அது நம்ம ஜின்னோட மேரேஜ் இன்விடேஷன். ஹயாங் மேரேஜா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி, அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு செம்ம க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. இந்த சைடு லைட்டாக ஷை ஆகுது. அது ஜிமன், அதான் உனக்கே தெரியும்ல, நாங்கள் இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்குது, ஃபேமிலிக்கு கன்வர்ஸ் பண்ணிட்டோம். என் ஃபேமிலியில் ஓகே தான், இருந்தாலும் இவ்வளோ நாள் ஜின்னோட ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வீட்லேயும் இப்போ ஃபைனலாக ஓகே சொல்லிட்டாங்க. அதனால தான் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு ஓகேவா, நம்ம சியோலில் தான் நடக்குது மேரேஜ் அப்படின்னு சொல்ல ஜிம்மினோட ஃபேஸ் அப்படியே சேட் ஆகுது. அப்படியே அந்த அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணி இந்த ஸ்பேஸ் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபேட் ஆகுது. சரி, நம்ம தான் ஜிம்மின் பக்கத்தில் போயிட்டு அவரோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, என்னாச்சு, ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்க, அப்படி இல்லை ஹயாங், இதுக்கு அங்கே அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரியாதா என்னோடய ஃபேமிலி அங்கே தானே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அங்கே தான் இருப்போம். இது நாங்கள் படிக்கிறதுக்கும் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் தானே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் அங்கேயே இருக்கலான் இருக்கோம் ஜிமன், அதனால தான் மேரேஜ் அங்கேயே வச்சுருக்கோம், நீ வந்துரு அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹயாங், நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, நீ மேரேஜும் நடக்காது, புரியுதா, அதுவும் ஜின்னுக்கு நீ தான் அவனுக்கு தம்பியாக வரணும்னு சொல்லி அவன் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கான். நீ வந்தால் தான் அவன் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் நான் 1 வீக்கு முன்னாடி உன்னை தேடி இங்கே உனக்கு இன்விடேஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பின்னாடியிலேருந்து நம்ம ஜின் அப்படியே மறைச்சிட்டே வராங்க. ஜிமன், என்ன பேசுகிற நீ, எங்களோட மேரேஜ்க்கு நீ இல்லாமல் எப்படி, நீ வந்து தான் ஆகணும். ஹயாங், அதான் உங்களுக்கு தெரியும்ல நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னுட்டு, நாங்கள் இருந்து 5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ அங்கே எப்படி என்னால் வர முடியும், ஆமாம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாரும் வராங்க.
எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாருக்கும் இன்விடேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹயாங் ஒன் வீக் தான் இருக்குது. நான் அதுக்குள்ளே எப்படி லீவ் இன்ஃபார்ம் பண்ணுறது? 2 டேஸ்க்கு முன்னாடினா இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது. எனக்கு அங்கே வந்து ஒர்க் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்ல, எந்த ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த டீன்கிட்ட பேசியாச்சும், ஹாஸ்பிட்டல் டீன்கிட்ட உனக்கு நான் 4 டேஸ் லீவுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டேன். சொல்லப்போனால் அந்த டீனும் அங்கே தான் வரான், தெரியும்ல அப்படின்னு தெரியும் ஹயாங். அப்போ என்ன என்கிட்ட சாக்கு சொல்ல பார்க்குறியா? கிளம்பி வரதை பாரு, இந்த ஃப்ரைடே அங்கே இருக்கணும் நீ, புரியுதா? இல்லைன்னா நானே வந்து கூப்பிட்டுட்டு போயிடுவேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அப்படியே முறைச்சிட்டு நிற்க, ஜிம்மின் ஒரு மாதிரி அவரோட அந்த காஃபி கப் வாங்கிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்கார, ஜிம்மின் அவங்க 2 பேர் பேரையும் பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு 2 பேரும் காஃபி குடிச்சிட்ருக்க. இன்சைட் ஜிம்மின் ஒரு மாதிரி லைட்டாக சேடாக, இன்சைட் ஹாரம், ஜிம்மன் நீ எவ்வளோ நாளைக்கு இப்படியே ஓடிட்டே இருக்கலான் இருக்க? ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நீ உன்னோட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாதான் ஜிம்மன் உன்னோட லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜை நீ ரீச் பண்ண முடியும். நீ உனக்குள்ளேயே இப்படியே வச்சுட்டு இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன்னா நீ லைஃப் லாங் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். உன்னோட ப்ராப்ளத்தை நீ தான் ஃபேஸ் பண்ணணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல, ஹயாங் என்னோடய ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு புரியும், தெரியும், ஆனால் நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்னு. அது தெரிஞ்சு தான் சொல்கிறேன், போதும், ஃபஸ்ட்க்கு மேலே ஆகப்போகுது. நீங்கள் வந்து உன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீ வந்து இன்னமும் அப்படி தான் இருக்கேன் ஜிம்மன், கொஞ்சம் கூட சேஞ்சே இல்லை. நீ இப்படியே இருந்துடலான் இருக்கியா என்ன? உன்னோட லைஃப்பை நீ பார்க்கணுன்னு உனக்கு தோணலையா? உன் ஸ்டடீஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ அதே ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்லேயும் இருக்க, நல்லா குட் ஸ்டூடெண்ட்டும் கூட. அந்த டீன் எவ்வளோ சொல்லுவார் தெரியுமா? நீ எவ்வளோ வந்து ஸ்மார்ட்டாக செம்மையாக வந்து உன்னோட ஒர்க்கை பண்ணுற, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் நீ இன்னமும் ஏன் உங்கள் லைஃப்பில் அலோனாகவே இருக்க ஜிம்மன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹயாங் என்ன பேசுகிறீங்க? நான் எப்போவுமே அலோனாக இல்லையே, உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஒரு ஸ்மைல் பண்ணேன். நீ தான் அவனை அப்படியே தள்ளியே நிறுத்துறியே, அவனும் ஒன்று துரத்தி டயர்டாயிடுவான் போல இருக்கு ஜிம்மன். பார்த்துக்கோ, ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வெறுக்க ஆரம்பித்தான்னு நினச்சிக்க. அதுக்கப்புறம் உன் லைஃப்பை வேற ஒருத்தவங்க வாழ்வாங்க, நீ இதே மாதிரி தான் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கணும். உனக்கு தேவைன்னா நீ தான் ஜிம்மன் ஃபைட் பண்ணணும். அதை நீ விட்டு தூக்கி கொடுத்துட்டு அதுதான் லைஃப்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்காத, புரியுதா? உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிறது அதுதான். என்னன்றது நீ பேசினா தான் ஜிம்மன் தெரியும். பேசாமல் நீ அவாய்ட் பண்ணால் ஒன்றும் புரியாது. எல்லா பர்சனுக்கும் அவங்களோட ஈகோ வந்து எவ்வளோ நாளுக்கு வந்து அமைதியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு சின்ன வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த வெறுப்பே பெருசாகும், பார்த்துக்க அப்படின்னு சொல்ல. நான் பார்த்துக்கிறேன், தேங்க்யூ ஃபார் யுவர் கேரிங் ஹயாங் அப்படின்னு சொல்ல. ஜிம்மினா 2 பேரும் அவனோட, அதாவது நம்ம ஆரமன் ஜிம்மினை ஒரு மாதிரி அவரோட கிட் மாதிரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஹக் பண்ணேன். ஜிம்மின் 2 பேருக்கும் ஹக் கொடுத்துட்டு சரி சாப்பிட்டு போங்க அப்படின்னு. இல்லைடா இங்கே நம்ம சாமிட்டுக்கு தான் போகிறேன், ஸோ எனக்கு வேலை இருக்குது, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சாப்பிட்லாம், அண்ட் இன்னும் 5 டேஸில் கிளம்பி அங்கே வரதை பாரு ஜிம்மன், புரியுதா அப்படின்னு சொல்ல. ஓகே ஹயாங் அப்படின்னு சொல்ல 2 பேரும் அவருக்கு பாய் சொல்லிவிட்டு ஜின்னும் முறைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பாரு ஜிம்மன், நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், நீ அங்கே வந்து என்னை பார்க்கணும், புரியுதா? நீ தான் என் கூட வரணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல. கண்டிப்பாக, அது எப்படி ஹயாங்கோட மேரேஜ்க்கு நான் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணேன். இந்த சைட் ஜின் சிரிச்சே ஏமாத்தாது அப்படி சொல்லிட்டு அவரோட சீக்ஸ்லேயே ஒரு மாதிரி லைட்டாக சின்னதாக ஒரு ஸ்லாப் பண்ணுறாங்க, செல்லமாக தட்டுறாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஆரமும் அவருக்கு ஷோல்டரில் ஒரு மாதிரி பேட் பண்ணிவிட்டு, ஜிம்மன் நான் சொன்னதை பற்றி யோசி ஜிம்மன் அப்படின்னு சொல்ல. யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அவரோட டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டோர்லேயே சாஞ்சிட்டு உட்காடுறாங்க. இப்போது நம்ம ஜிம்மனோட கையில் இருக்க அந்த ரிங், அந்த கிறிஸ்டல் ஹார்ட் ஷேப் போட்ட ரிங் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ஷைன் ஆகிட்டுருக்கு. ஜிம்மனோட ஐஸில் அப்படி ஒரு அந்த டியர்ஸ் மாதிரி ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்க ஒரு ஐஸு, அவர் லிப்ஸ் ரொம்ப ஸ்மைலிங்காக ஒரு மாதிரி பெயின்ஃபுல் ஸ்மைலிங்காக இருக்குது. அவ்வளோ அழகாக அந்த ரிங்ஸை பார்த்துட்டு எனக்கும் இப்போது இதே மாதிரி மேரேஜ் ஆனால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எனக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல,
என்ன நான் தான் எனக்கு பிடிச்ச பர்சன் கூட இல்லை, இருந்தாலும் நான் தனியாக இல்லையே, அவங்க என் கூட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரிங்குக்கு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவர் அந்த இடத்துலையே உட்காந்துருக்காங்க. அவரோட ஹேண்ட்ஸ் அவரே ஹக் பண்ணிவிட்டு இப்படி தான்டா அந்த டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம சாம் அண்ட் நம்ம ஜிமின் 2 பேருமே வந்து அங்கே அவங்க இருக்க ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிஸ்டி ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம சாம் வந்து சீனியராக இருக்காங்க. ஸோ சீனியர் டாக்டராக இருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் வந்து அங்கே வந்து சாம்க்கு கீழே, அதாவது அதர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பர் மாதிரி இப்போ தான் அவர் வந்து ஸ்டடீஸை முடிச்சிருக்காங்க. டாக்டரிங் பற்றி 1 year ஆயிடுச்சு. ஸோ அவரோட ஸ்டடீஸை முடிச்சுட்டு அவர் 1 year அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம சாம் அண்ட் ஜிமின் 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் அவரோட வீக்கெண்டை முடிச்சுட்டு அவரோட டியூட்டிக்கு போயிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் ஸோ அங்கே சாமையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சாம் கிட்ட போக, நூனா என்ன பண்ணுறீங்க, ஜின்னா அங்கே வந்தாங்களான்னு சொல்ல, வந்தான் ஜிமின், மேரேஜ்க்கு வரல, நீ ரெடியாரு, நான் நீ ஒன்றாவே போகலாம் வீக்கெண்ட் லாஸ்ட்டில், சரியா, ஓகேன்னு சொல்ல. ஜிமின் அது நுணா அப்படின்னு சொல்ல, நீ எதோ சொல்ல தேவையில்ல, உன்னை கூப்பிட்டுட்டு வந்தே ஆகணும், இல்லைன்னா எனக்கு செம்மையாக திட்டு விழும், ஆரம்பம் சின்ன என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல. ஜிமின் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. இன்சைட் சாம் ஜிமினோட ஐஸே பார்க்க, ஜிமின் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஓகே தான், எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, இன்னமும் அதே தான் நடிக்கிறல்ல, இது வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை ஜிமன் நீ அப்படின்னு சொல்ல. அப்போல்லாம் ஒன்றும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. இந்த சைடு நம்ம ஜிமின் நம்ம டேயாங்க வந்து பிரிஞ்சு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம நூனா கூடவே வந்து தங்கியிருந்திருப்பாங்க, அதாவது சாம் கூடவே வந்து தங்கியிருந்திருப்பாங்க. ஸோ நம்ம சாமோட ஃப்ளாட்டில் வந்து தங்கியிருந்திருப்பாங்க. அப்போவே வந்து நம்ம சாம் அவளுடைய டாக்டர் டிகிரியை முடிச்சுட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த இப்போ இருக்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஜூனியராக இருந்திருப்பா. அண்ட் ஜிமின் அங்கேயே இருந்துட்டு அவரும் வந்து மெடிக்கல் குரூப் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அவரும் அந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்து நம்ம சாம் ஒர்க் பண்ணுற அந்த பிளேஸ்லேயே வந்து அவரும் இப்போ ஜூனியராக இப்போ தான் அவரோட ஸ்டடீஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரைனியாக போயிட்டுருக்காரு. ஸோ ட்ரைனியாக 1 year இருந்துட்டு இப்போ தான் வந்து அவர் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த டாக்டரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவரோட ஒர்க் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாரையும் ரொம்ப கேர் அண்ட் லவ்விங்காக வந்து ஹேண்டில் பண்ணுறதால அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி சைல்டிஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு சைல்டு வார்டு தான். ஸோ அவர் சைல்டு வார்டில் தான் வந்து மோஸ்ட்லி இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு அங்கே தான் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இது சாம்க்கும் பாப்பா. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹம்பிளாக கேரிங்காக நடந்துப்பார். ஆனால் இப்போ வரைக்கும் அவருக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நம்ம ஆரம் சொல்ல போனோன்னா நம்ம சாமோட ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் படிக்கிறதுக்கு போயிருக்கும்போது நம்ம ஆரமும் ஜிமினும் நல்லாவே ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அதனால் ஜிமின் சொல்லியிருந்திருப்பார், இல்லை சாம் நான் இப்போதைக்கு இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்துட்டேன், அதனால் நான் வந்து வெளியே தனியாக ரூம் எடுத்துருக்கலான் இருக்கேன், நான் வந்து பார்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன்ல, ஸோ நானே ரெண்ட் பே பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கஷ்டம் வேணாம் அப்படின்னு சொல்ல. இந்த சைடு நம்ம செம்மையாக முறைச்சிட்டு, நீ தனியாக போகணுன்னா ஓகே தான் ஜிமன், அதுக்காக நீ கஷ்டப்படணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லி அவளே வந்து அவளுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளியே ஒரு ஃப்ளாட்டில் வந்து அவளுக்கு நம்ம ஜிமனுக்குன்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜிமன் இப்போ அங்கே தான் தனியாக ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அவள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான்றதால நம்ம சாம் அவருக்கு கம்ஃபர்ட்காக அவருக்கு தனியாகவே வந்து ஃப்ளாட் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து அவருக்காக எடுத்து கொடுத்துருப்பா. ஜிமனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமன் ஒரு 1 year மட்டும்தான் வந்து சாம் கூட இருந்திருப்பா. அதுக்கு அடுத்து ஃபுல்லாமே வந்து ஜிமன் அந்த இடத்துல இருந்துட்டு அவர் அந்த சிட்டியை ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லா அட்மாஸ்பியருக்கும் ஒரு மாதிரி பழக்கமாக இருந்திருப்பார். இருந்தாலும் அவரோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். நம்ம டேயாங்க ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். டெய்லி பேசினாலும் அந்த வீக்கெண்டில் லீவ்லலாம் பேசினாலும் இது வரைக்கும் போய் அவர் ஃபேமிலியை பார்க்கல. அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் வந்து ஜிமனை அடிக்கடி பார்ப்பாங்க. ஏன் தனியாக இருக்குன்னு கேட்கும்போது, இல்லை கொஞ்சம் ஸ்டடி ஒர்க்கு அதனால தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நம்ம சாம் தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டே இருக்க, ஜிமன் என்னன்ற மாதிரி பார்க்க,
ஜிமன் ஈவினிங் எனக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, எனக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்குது, நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமின் அண்ட் சாம் 2 பேருமே அவங்களோட டியூட்டி சீக்கிரமாக முடிச்சுட்டு ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறது பர்த்டே, ஸோ அது சின்ன செலிப்ரேஷனான்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பில் தான் வந்து அந்த பார்ட்டி நடந்துகிட்ருக்கோம். இந்த சைடு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக ரெடி ஆகிக்கிட்டு அவர் ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டிருப்பாங்க, பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கார். இந்த சைட் சாமும் ஒரு நார்மல் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்கா, பார்ட்டி வேறு. ஜிம்மின் போய் நம்ம சாமை பிக்கப் பண்ணிவிட்டு எங்கன்னு சொல்லிட்டு போய் ரீச் ஆக அங்கே இருக்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு வெல்கம் பண்ண ஜிம்மினும் அவரோட டேபிளில் போய் உட்கார. இந்த சைடு நம்ம ஜிம்மினுக்கும் ட்ரிங்க்ஸ் வருது. ஸோ இப்போது நம்ம ஜிம்மன் யோசையில் இருக்கிறதால அவரோட செல்ஃபை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறதால அங்கே அதெல்லாம் நார்மல் தானே. ஸோ எப்போனா நம்ம ஜின் சாம் அவங்களாம் வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்கு எதனா கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போகும்போது ஜிம்மன் வந்து லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ இது அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இப்போது நம்ம ஜிம்மன் தான் அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் அங்கே 2 பாய்ஸ் ஒரு மாதிரி அவ்வளோ க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டு அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மன் அந்த கிளப்பில் உட்காந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க அவங்க 2 பேரையே பார்த்துட்ருக்காங்க. இன்சைட் சாம் ஜிம்மினை பார்த்துட்டு ஜிம்மன் என்ன ஐடியாவில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன சொல்கிறேன்னு நான் புரியல. இல்லை ஜிம்மன், டேயாங்கும் உன்னை வந்து இத்தனை வருஷமாக பார்க்க தான் ட்ரை பண்ணுறான், நீயும் அவனை பார்க்கவே மாட்டேங்கிற. என்னதான் ஜிம்மன் ஆச்சு? அவன் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு கால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். உனக்காக தாண்டா அவனும் இவ்வளோ பெரிய ஆளாக இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்து வளர்ந்துருக்கான். அவனை எப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணானோ அப்போலேருந்து அவன் உன்னை பற்றி தான் கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஏன் ஜிம்மன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, நூனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அதை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவரோட பக்கத்தில் இருக்க ட்ரிங்க்ஸ் அப்படியே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவருக்கே தெரியல. இப்போ டேயாங்க பற்றி பேச ஆரம்பிக்கும்போது அவர் இப்போ வரைக்குமே அதே கோல்டு ஃபேஸு, அதே ஒரு மாதிரி ஸ்டோன் ஹார்ட்டட், ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறது கூட மறந்துட்டார். அவர் அப்படி இருக்கார். ஸோ அங்கே இருந்ததை விட நம்ம டேயாங்கோட அம்மா அப்பா கிட்டே இருந்ததை விட இங்கே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட். அது நம்ம நூனாக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம சாமுக்கு அவளோட சேஞ்சஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவள் ஜிம்மினை பிக்கப் பண்ண, அதாவது இங்கே ஸ்டடிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருக்கா, பார்க்குறா. இருந்தாலும் அவளுக்கு ஜிம்மனோட சேஞ்சிங் கொஞ்சம் கூட ஏன்னு தெரியல. இந்த சைட் நம்ம சாம்க்கு டெய்லி டேயாங் ஃபோன் பண்ணுவான், ஜிம்மினை மீட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஜிம்மன் டேயாங்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ஸோ அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் போயிருப்பார், அவரை போய் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணியிருப்பார், ஆனால் சான்ஸே இல்லை. அண்ட் ரீசெண்டாக கூட ஜிம்மனோட லீவ் அப்போது அவங்க பேரண்ட்ஸ் கூட ஜிம்மினை போய் பார்த்துருந்துருப்பாரு. ஸோ பேரண்ட்ஸ் கூட இருக்கிறதால அமைதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஜிம்மின் டேயாங்கிட்ட வர டேயாங்க பிடிச்சி புஷ் பண்ணுறது, ஒரு மாதிரி ஹாஷாக பேசுகிறதுன்னு இப்போ வரைக்கும் அதை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நம்ம ஜிம்மினோட அம்மா அப்பா கிளம்பும்போது டேயாங்கையும் கூடவே அப்படியே கூப்பிட்டு போயிடுறதால அவரால் வந்து எதையுமே பேச முடியல. அதுதான் இப்போ யோசிச்சுட்டு நம்ம சாம் சொல்லிகிட்ருக்கா, எத்தனை வாட்டியும் உன்னை பார்க்க வரான், எத்தனை வாட்டியும் உன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான், ஏன் ஜிம்மன் இப்படி அவனை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கு, உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன தான் ஆச்சு, என்ன தான் பிரச்சனை, எனக்கு ஒன்றுமே நீ சொல்லவும் மாட்டேங்கிற, நீயா சொல்லுவேன்னு வெயிட் பண்ண 5 இயர்ஸ் ஆகிடுச்சி, நீ வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, என்ன தான் ஐடியாவில் இருக்க ஜிம்மன், அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்க. இந்த சைட் ஜிம்மனோட ட்ரிங்க்ஸ் இருக்க ஒரு 4 ரவுண்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு டேயாங்க பற்றி பேச ஆரம்பிக்கும்போது அவருக்கு ஓல்டு மெமரிஸ் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வருது. இந்த 5 இயர்ஸில் டேயாங் ஜிம்மின் கிட்ட பேச ட்ரை பண்ணாத நாளே இல்லை. ஜிம்மின் அவரை அவாய்ட் பண்ணி டயர்ட் ஆகிட்டார். டேயாங் அவரை சேஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கூட டயர்ட் ஆகலை. இருந்தாலுமே அவர் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்ற ஒரே முடிவோடு தான் இருக்கார். நம்ம ஜிம்மின் அந்த 4 ரவுண்ட்ஸ் அந்த லைட்டாக அந்த போதையில் அவர் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு, சாம் நீ என்ன நினச்சிட்ருக்கிய, நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணுறேன், அவனை நான் துரத்திட்டே இருக்கேன், அவனும் என்னை சேஸ் பண்ணுறதுல டயர்டாகலை, ஆனால்
நான் அவனை வெறுக்கிறதுல ரொம்ப டயர்டாயிட்டேன் தெரியுமா. அவன்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் நான் ஹாஷாக நடக்கிறேன். ஆனால் அதுக்காக என்னோடய செல்ஃபை நானே எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அவன்கிட்ட நான் அந்த மாதிரி ஹாஷாக நடக்க ட்ரை பண்ணுறேன். அவன் ஹர்ட் ஆகிறத விட அதிகமாக நான் ஹர்ட் ஆகுறேன். இருந்தாலும் உன்னை வளர்த்த உன் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி, உன்னை வளர்த்த ஒரு ஓன் மாம் அண்ட் டேட்க்கு முன்னாடி, அதாவது நீ ஒரு பர்சனை லவ், அதாவது உன்னோட பிரதர் அந்த பர்சனை லவ் பண்ணிவிட்டு உன் ஃபேமிலி முன்னாடி போய் நிற்கும்போது அவங்க உடையிறத உன்னால் பார்க்க முடியுமா சாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு ஒரு கலங்கின ஐஸோட நம்ம சாம் ஐஸை பார்த்து கேட்க, இன்சைட் சாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஹெட்டை மட்டும்தான் நோட் பண்ணுறா. அதை தான் இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதை மட்டும்தான் நான் இப்போ சொல்ல ட்ரை பண்ணுறேன் அவனுக்கு. இது வேண்டாம், இது செட் ஆகாது, என்னை விட்டு, இது நம்ம லைஃப்க்கு நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிவிட்டு சாதிக்க ஒன்றுமே கிடையாது. அவங்களோட ஸ்மைலை நம்ம பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவங்க அலறதுக்கு காரணம் நம்ம ஆயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு மட்டும்தான் எனக்கு. அது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல சாம். நீயும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? உனக்கு எங்களை பற்றி எல்லாம் தெரியும்னு எனக்கும் தெரியும். ஆனால் நீ என்கிட்ட கேட்கல. நானும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லி யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் விட்டுருக்கேன். உனக்கு தெரியாதுல்ல எனக்கு டயாங்னா எவ்வளோ பிடிக்கும். டேட்டே அந்த வார்த்தையை நான் கூப்பிடலன்னு இந்த 5 வருஷமாக அவன் என் பின்னாடி அப்படி சுற்றுவான். நான் டேட்டின்னு கூப்பிட்டா அவனோட ஐஸில் அந்த ஸ்மைல் பார்க்கணுமே, அவனோட ஃபேஸில் அந்த பாக்ஸி ஸ்மைல் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். எனக்கு அவனோட அந்த ஸ்மைல் பார்க்க ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. டேட்டின்னு நான் என்றைக்கு அவனை கூப்பிடுறேனோ அவன் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்மைல் பண்ணுவான். அவன் வெக்கப்பட்ட ரொம்ப அழகாக இருக்கணும்னா. ஆனால் அந்த வேர்ட்ஸை நான் என்னோடய தனிமையில் மட்டும்தான் கூப்பிடுறேன். என்னால் அவனை பார்த்து கூப்பிட முடியல. அந்த பழைய ஜிமினா என்னால் இருக்க முடியல. எனக்கே தெரியாமல் நான் இவ்வளோ மாறிட்டேன்னு எனக்கே இப்போ தான் தெரிய வருது. இருந்தாலும் எனக்கு அவன் மேலே இருக்க அந்த லவ் குறையவே இல்லை. வேணாம், அது வேணாம். நம்ம பேரண்ட்ஸை நம்ம அழ வைக்கக்கூடாது. என்னோட எங்கள் 2 பேரோட சந்தோஷத்துக்காக எங்களுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்து வளர்த்துன என் பேரண்ட்ஸோட அந்த நம்பிக்கையை உடச்சி அவங்கள அழ வச்சுட்டு தான் நாங்கள் சேரணும்னு அப்படிப்பட்ட லவ்வே எனக்கு வேணான்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் நான் இருக்கேன். அது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. உனக்கு என்னை பற்றியும் இந்த டேயை பற்றியும் எல்லாமே தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா நீயும் டேவை ஒன் சைடாக லவ் பண்ணுவ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த சைடு நம்ம சாம் லைட்டாக ஃபேஸ் சேட் ஆகுது. ஆனால் ஜிமின் அது இப்போ இல்லைல்ல, நான் லாஸ்ட் டைமாக ஒரு வாட்டி 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போவே உன்னை கிஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் உன்னை கேர் பண்ணும்போது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, ஒரு பிரதரை எந்த அளவுக்கு கேர் பண்ணுறான்னுட்டு. அப்புறம் ஒன் டே அவனே சொன்னான், இல்லை எனக்கு ஜிம்மினை தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் நான் லவ் பண்ணுறேன், எனக்கு அவன் மேலே மட்டும்தான் ஃபீலிங்ஸ் வந்திருக்கு, அவன் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான அந்த ஐஸில் சொன்னான். எனக்கு அப்போ புரிஞ்சுது அவன் எவ்வளோ உன் மேலே மேடாகவும் ஸ்ட்ராங்காகவும் அந்த விஷயத்தில் இருக்கான்னு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், ஜிமன் ரொம்ப இன்னசென்ட், அவன் ரொம்ப வெகுலி, அவனை நீ ஃபோர்ஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லும்போது நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணலை, இருந்தாலும் அவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அவன் கூட இருக்கும்போது உன்னோட ஸ்மைலையும் நான் பார்த்துருக்கேன் ஜிமன், உன்னை பற்றியும் நான் உன்னை நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க 2 பேர் பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் என்னோடய லவ்வை தூக்கி போட்டாச்சு. ஏன்னா என்னை லவ் பண்ணல அந்த பர்சன், நான் லவ் பண்ணேன் தான், நான் ஒத்துக்கிறேன் தான். ஆனால் இப்போ அந்த லவ் எனக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவன் எனக்கு கால் பண்ணி நீங்கள் ரீச் ஆனதுலேருந்து தான் உனக்கு தெரியும், ஆனால் அவன் இங்கே ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் எப்போ ஜாயின் ஆகுறேன்னு சொன்ன அன்றைக்கே எனக்கு கால் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல ஜீவன் ஒரு மாதிரி அப்படியே ஷாக்காக சாமை பார்க்க, ஏன் இது என்கிட்ட சொல்லலைன்னு, நீ எதுவுமே உன் மனசுலேருந்து சொல்லலை, நான் சொன்னால் உனக்கு அவனை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லுவேன், அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை ஜிமன் அப்படின்னு சொல்ல. என்ன சொல்கிற புரியலனுண்ணா? ஆமாம், நீ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசுன அன்றைக்கி நைட்டே
டேயாங்க என்கிட்ட பேசிட்டான். சொல்ல என்ன சொன்னாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஆமான்னு சொன்னேன். ஏன்னு சொல்லி கேட்டா, எனக்கு தெரியலை சார், அது அவன் திடீர்னு எனக்கு கால் பண்ணா, எனக்கு சரி இங்கே தானே ஸ்டடிக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓகே சொன்னேன். இருந்தாலும் எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. அவ்வளோ அழகான ஃபேமிலி, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், டேயாங்க விட்டுட்டு நீ ஏன் இங்கே வரணும்னு சொல்லி. ஆனால் அது நீயா சொல்லாத வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அதனால தான் சும்மா நானும் எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம்லேருந்து இப்போ வரைக்கும் டெய்லி அவன் எனக்கு ஒரு 2 times ஆச்சு கால் பண்ணிடுவான். நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, நீ ஓகேவா, எல்லாத்தையுமே அவன் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். ஒவ்வொரு வார்த்தையும் ஜிமன் ஜிமன் ஜிமன், அந்த வார்த்தையை தவிர்த்து அவன் வாயிலேருந்து வேறு வார்த்தையே வராது. உனக்கு தெரியாது ஜிமன், நம்ம என்னதான் நம்ம லவ் பண்ண பர்சன் நம்மளை லவ் பண்ணலனாலும் அவங்க கேர் பண்ணுற அந்த பர்சனை பற்றி நம்மக்கிட்டே கேட்கும்போது அந்த பெயின் எப்படி இருக்கும்னு. ஆனால் எனக்கு அந்த வலியை விட அவனோட வலி தான் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது. ஏன்னா அவன் அவ்வளோ உன்னை மிஸ் பண்ணான் தெரியுமா. ஒவ்வொரு வாட்டியும் இங்கே வந்துட்டு உன்னை பார்க்கறதுக்காக அவன் ட்ரை பண்ணும்போது, நீ அவனை அவாய்ட் பண்ணும்போது என்கிட்ட ஃபோன் பண்ணி அவ்வளோ ஃபீல் பண்ணுவான். இருந்தாலும் நான் அவனை எவ்வளோதான் சமாதானப்படுத்தினாலும் அவனோட செல்ஃபை அவன் ஹர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். என்னென்னா உங்ககிட்ட சொல்கிறது சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். ஆனாலும் சொல்கிறேன் கேளு. நீ இங்கே வந்ததுலேருந்து நான் இப்போ இருக்கிய அந்த அப்பார்ட்மெண்ட், அது எல்லாமே இது வரைக்கும் உனக்கு இங்கே நடக்கிற எல்லா எக்ஸ்பென்ஸ்க்கும் அவன் மட்டும்தான் பே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல ஜிமன் ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஆமாம், அவன் அன்றைக்கி சொன்னது என்னென்னா, சரி ஜிமன் படிக்கணும்னு ஆசைப்பட்டானா ஜிமினோட எல்லா செலவையும் நானே பார்க்குறேன், நீ அவனுக்காக 1 ரூபாவும் செலவு பண்ண தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இன்னும் அவன் ஸ்டடீஸ் தானே பண்ணிகிட்டு இருந்தான். உனக்கு தெரியாது ஜிமன், அவன் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உன்னோட ஃப்யூச்சருக்காகவும் அவன் அப்போலேருந்தே ஷேர் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சைடை அவன் பில் பண்ணி வச்சுருந்தான். ஸோ அவனுடைய ஸ்போர்ட்ஸ்க்கும் அவன் முக்கியத்துவம் கொடுத்துருந்தான். இந்த சைடு அவன் பிஸ்னஸ்க்கு தேவையான ஒர்க் அண்ட் இன்வெஸ்ட் அந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு தான் இருந்தான். ஸோ அது மூலமாக அவன் அப்போவே சேவிங்கில் தான் இருந்தான். ஸோ நீ எப்போ இங்கே வரேன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போவே எனக்கு அவன் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு என்ன செலவோ என்னவோ எதாக இருந்தாலும் நான் மட்டும்தான் பே பண்ணுவேன். நான் தயவு செஞ்சு இதை அவன்கிட்ட சொல்லாத, ஏன்னா அவன் என்னோடது, அவனுக்கு என்ன தேவையோ அதை நான் தான் செய்வேன். நீ அவனை பார்த்துக்கோ, நீ பண்ணுற மாதிரியே இருக்கட்டும், எப்படியோ நான் பண்ணுறேன்னு சொன்னேன்னா அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான். அவனோட ஸ்டடி ஒர்க்கர், அவனுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் ஃபோனில் சொல்லியிருந்திருப்பா. அதை நான் அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவன் உன்னை கேர் பண்ணுறது எனக்கு புரியுது. அதை எப்படி என்னால் அவாய்ட் பண்ண முடியும். சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகேன்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் நீ இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டு உனக்காக அவனே ஓனாக வாங்கி கொடுத்தது தான். ஏன்னா அவன் பிஸ்னஸில் இப்போ நம்பர் 1 பொசிஷனில் இருக்கா. அவன் காலேஜை முடிச்சுட்டு அவன் இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸை அப்படியே அவனுக்கான ஓன் பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி அவனோட ஓன் நேமை அவன் இந்த வேர்ல்டுக்கு கொண்டு இப்போ நம்பர் 1 பொசிஷனில் இருக்கா அவனோட கம்பெனி. அவனும் இப்போ அவனுக்கு கீழே ஒரு 100 பேராச்சும் வேலை செய்கிறாங்க ஜிமன். இருந்தாலும் அவன் இப்போது எவ்வளோ பேரை பார்த்துருந்துருப்பான் இந்த 5 வருஷத்தில். நான் ஏதோ நீ அவன் கூட இருந்த அப்படின்றதால அவன் லவ் பண்ணல. இப்போ வரைக்கும் நீ மட்டும்தான் அவன் உலகம்னு உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கா. இது வரைக்கும் அவன் பிஸ்னஸில் பார்க்காத ஆள் இல்லை, பார்க்காத விஷயம் இல்லை. இருந்தாலும் அவனுக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், உன்னோட ஒரே ஒரு வார்த்தை பேச மாட்டியா, ஒரு பார்வை பார்க்க மாட்டியா, 2 நிமிஷம் அவங்ககிட்ட பேசிட மாட்டியான்றதுக்காக தான் அவன் இவ்வளோ வாட்டியும் உன்னை இங்கே வந்து மீட் பண்ணிகிட்ருக்கான். அவன் எவ்வளோ பிஸ்னஸ் ஒர்க்கில் இருந்தாலும் உன்னை அந்த 6 months ஒன்ஸ் உன்னை மீட் பண்ணிடுவான், உன்னை பார்ப்பான். நீ அவன் அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் உனக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஃப்ளாட்டில் தான் அவன் ஸ்டே பண்ணியிருந்தான் தெரியுமா. நீ அங்கே வர்றது போகிறது எல்லாமே அவனுக்கு தெரியும். ஸோ 1 வீக்காக அங்கே இருப்பான். அதுக்கப்புறமா அங்கேருந்து போவான். உன்னை அவன் தூரத்தில் இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் ஜிமன். அது உனக்கு தெரியாது. உனக்கு தான் இந்த ஸ்டடீஸு இல்லை ஹாஸ்பிட்டலு இல்லைன்னா வீடு, இந்த 3 தவிர மிச்சம் எதுவுமே கிடையாது. எப்போனா நாங்கள் கூப்பிட்டா பார்ட்டிக்கு இல்லைனா ஜின்னு நான்
ஆரம் எங்கன்னா கூப்பிட்டா மட்டும் வருவேன், அவ்வளோதானே. ஆனால் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது, உன் பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இதுக்கப்புறமும் என்னால் மறைக்க முடியாது. ஏன்னா அவன் இவ்வளோ உனக்காக வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஜிமின் ஷாக்காக பார்க்குறாங்க. அவர் ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். என்ன சொல்கிறேன்னா, டேயாங் இவ்வளோ பண்ணியிருக்கானா? இதெல்லாம் சொல்லி உனனா நாங்கள் சிம்பத்தி க்ரியேட் பண்ணல ஜிமன். அவன் இன்னும் உனக்காக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்ன வரைக்கும் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவனுடைய கம்பெனி நேம் உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன? ஜிமின் என்டர்பிரைஸ். ஜிமின் என்டர்பிரைஸ்ன்றது மட்டும்தான் உனக்கு தெரியும்ல. அதோட ஃபுல்லாக அதை பார்த்து பார்த்து அவன் அந்த பில் பண்ணியிருக்கிறதே உனக்காக தான். ஃபுல்லாமே உனக்காக மட்டும்தான் அவன் அதை பார்த்து பார்த்து பில் பண்ணியிருக்கான். அவனுக்கு பிடிச்ச ஒர்க், அதாவது அவன் பிஸ்னஸில் அந்த பேர் அவனுக்கு வேறு பேர் கிடைக்கலையா என்ன? எதுக்கு உன்னோட பேரை வைக்கணும் சொல்லு? ஏன்னா அவன் உண்மையில எவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு காட்டுறதுக்காக தான்டா. அது உனக்கு புரியாதா? உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவனை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? இப்போ வரைக்கும் நீ இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல, உன் கெரியரில் நீ செட்டில் ஆகிட்ட, நீ மேரேஜ் பண்ணாதான் அடுத்து ஜிம்மினுக்கு பண்ண முடியும்னு ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள ஹர்ட் பண்ணாமல் அவனை ஹர்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி தான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் இது எதையுமே உன்கிட்ட சொன்னதும் கிடையாது, நீ அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணதும் கிடையாது ஜிமன் அப்படின்னு சொல்ல. சாம் அப்படின்னு சொல்ல, புரிஞ்சுக்கோ ஜிமன், அவன் நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். 5 years அவனுக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்ட. அது என்னதான் ஹர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் வலிக்காத மாதிரி வெளியே அவன் ஆக்ட் பண்ணாலும் அவனுக்கு வலி இல்லாமல் இல்லை ஜிமன். அவனை ஒன் சைடாக லவ் பண்ண எனக்கே வந்து அவன் இவ்வளோ ஹர்ட் ஆகுறத பார்க்க கஷ்டமாக இருக்குது. அவனை உருகி அவன் தான் எல்லான்ற மாதிரி இருந்த உனக்கு எப்படி அவனை ஹர்ட் பண்ணிவிட்டு அவனோட ஹர்ட்டிங்கை பார்க்க அவனோட வலி உன் கண்ணுக்கு தெரியலையா? எனக்கே புரியுது அவன் வலிக்காத மாதிரி நடித்தாலும் அவனுக்கு அந்த பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு. உனக்கு புரியலையா ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் ஜிமன் கிட்ட கேட்கணும். ஒன் சைடாக லவ் பண்ண எனக்கு தெரியும், ஆனால் அவனை உருகி இப்போ வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய பெயின் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேங்குதுல்ல. நான் என்ன முட்டாள்தனமாக முடிவு எடுத்துகிட்ருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? எனக்கு எங்கள் ஃபேமிலியோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். என்னை டேயாங் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது எங்கள் பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு என்னால் எப்படி துரோகம் பண்ண முடியும் சாம்? அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது, அதையே யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நான் இதை அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் சொன்னேன்னா அவன் அதை பெருசு தான் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு நான் வேணும், அவன் என் மேலே மேடாக இருக்கான். என்னால் அது புரிஞ்சிக்க முடியுது. அடுத்த செகண்டே அவன் பேரண்ட்ஸ் முன்னாடி போய் நிற்பான். இது வரைக்கும் நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேனோ அது ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இவ்வளோ பாடுபட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. என் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தி அழ வச்சு அவங்க மனசை உடைச்சிட்டு தான் எங்கள் லவ் ஒன்று சேரணும். அப்படிப்பட்ட லவ் வேணாம். அவங்களோட கைக்குள்ளே ஒரு பொக்கிஷம் மாதிரி நம்ம இருந்திருப்போம். இந்த வெளி உலகமே என்னன்னு தெரியாது, இந்த வெளியில் இருக்கவங்க ஃபேஸ் அண்ட் இந்த சுச்சுவேஷன் எதுவுமே தெரியாமல், யாரோட இந்த ஹர்ஷ்னஸும் தெரியாமல் ஒரு கேரிங்கான பர்சனோட கையில் இருந்துட்டு கடைசியில் அவங்கள விட்டு வந்து நமக்கு எதுவுமே தெரியாமல் இன்னொரு வேர்ல்டில் வந்து வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எப்போவுமே லவ்விங்காக இருக்க அந்த வேர்ல்டை விட்டுட்டு எதுவுமே தெரியாத ஒரு வேர்ல்டில் வாழ்கிறது, ஒரு மனுஷங்க தன்னை தானே செதுக்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அவன் லவ்வை விட ஃபேமிலி முக்கியமாக இருக்கேன். என் பேரண்ட்ஸோட லவ் ரொம்ப முக்கியமாக இருக்கேன். அவங்க தானே என்னை ஃபர்ஸ்ட் வந்து வளர்த்தது. அதுக்கப்புறம் தானே எனக்கு டேயாங் லவ் கொடுத்தான். அப்படி இல்லைன்னா நான் இப்போது எங்கே இருப்பேன்னு எனக்கே சொல்ல தெரியலை. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி என் பேரண்ட்ஸ்க்கு துரோகம் பண்ண முடியும்? எனக்கும் ரொம்ப வலிக்குது. ரொம்ப நாளாக நானும் வலிக்காத மாதிரி தான் நடிச்சிட்ருக்கேன். ஆனால் என் பெயின் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சுற்றி என்னையவே ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் அவரோட அங்கே அந்த கிளாஸ் வெயிட்டர்கிட்ட ஆர்டர் பண்ணி இன்னும் 2 ரவுண்ட் குடிக்க அவரோட அந்த மனசில் இருக்கிறதுலாம் ஒரு மாதிரி புலம்பிகிட்ருக்காங்க. இந்த சைடு சாம் தான் ரொம்ப சேடாக பார்க்குறாங்க. ஸோ ஜிமன் இருந்தாலும் ரொம்ப
தண்டனை கொடுத்துட்டடா, போதும்டா. அந்த 5 இயர்ஸ் அவனையும் நீ கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்துறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீ பேசலாம்ல. பேசாமல் இதுக்கும் முடிவு தீர்வு கிடைக்காது ஜிமன். எதாக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் தானே உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். இப்போ நீங்கள் 2 பேர் தனித்தனியாக இருந்து உங்கள் பேரண்ட்ஸை தானே கஷ்டப்படுத்துறீங்க. நீ அவனுக்காகவும் உன் பேரண்ட்ஸ்க்காகவும் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு உன் ஃபேமிலிக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ஆனால் நீ இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறது யாருக்குமே புரியாது. எதாக இருந்தாலும் மனசை விட்டு பேசாமல் இதுக்கும் தீர்வு கிடைக்காதுடா அப்படி சொல்லிகிட்ருக்க. ஜிமின் அவரோட அந்த ட்ரிங்கிங் ஐஸில் அப்படியே ஒரு ஃபிங்கரை பார்க்குறாங்க. ஸோ அந்த ரிங்கை பார்த்துட்டு, ரொம்ப அழகாக இருக்குல்ல சாம், இது என்ன தெரியுமா, எனக்கு ஃபர்ஸ்ட் டே எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது. நான் தொலைஞ்சிருச்சுன்னு அவங்ககிட்ட சொல்லும்போது அவன் ஐஸை பார்க்கணுமே, அப்போ தான் நான் அவன் ஐஸை பார்த்துட்டு அவனுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சு பேசினேன். அந்த டே அவன் எப்படி தெரியுமா அதுக்கு ரியாக்ட் பண்ணான். ஏன்னா அது அவன் என்ன சொன்னான், உனக்காக நான் பார்த்து செஞ்சது, அது தொலைஞ்சிருச்சுன்னா என்கிட்ட சொல்லாமல் இருப்பியா அப்படின்னுட்டு. அவனுக்கு ஸ்டில் தெரியாது இப்போ வரைக்கும் இது என் கூட தான் இருக்குன்னுட்டு. அவன் என்னமோ நான் அவனை விட்டு வந்துட்டேன்னு தான் நினைக்கிறான். ஆனால் நான் அவனை விட்டு எங்கே வந்தேன், அவன் என் கூட தான் இருக்கானே. அவன் கொடுத்த இந்த கிஃப்ட் மூலமாக எப்போவுமே என் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கான். ஒவ்வொரு நாளும் நான் என்னோடய செல்ஃபை எப்படி தெரியுமா சமாதானப்படுத்திப்பேன். அவன் இல்லைன்னா என்ன, அவனோட நினைவு என் கூட தானே இருக்குது. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. உண்மையாக மனுஷங்க கூட வாழ்கிறதோட நினைவு கூட வாழ்கிறதோட அவங்க மெமரி கூட வாழ்கிறது ரொம்ப பெயின்ஃபுல் சாம். எனக்கு புரியுது, நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு புரியுது. ஆனால் என்னால் 2 பக்கமும் என்னால் 2 பேரில் ஒருத்தர் தான் வேணுன்ற சூஸ் பண்ண முடியாது. எனக்கு என் ஃபேமிலியும் வேணும், எனக்கு டேட்டையும் வேணும். எனக்கு என் ஃபேமிலி இல்லாமல் டேட்டேவை மேரேஜ் பண்ணிக்கவோ டேட்டே கூட வாழவும் பிடிக்கல. அப்படி டேட்டேவை இப்போ நான் ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கேனே, அது என் ஃபேமிலிக்காக இருந்தாலும் என்னால் அவனையும் விட முடியல. ஆனால் 2த்துக்கும் நடுவில் எனக்கு அவங்க 2 பேருமே வேணுன்ற ஒரே போராட்டத்துக்காக தான் நான் அவங்கள தூரத்துலேருந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா, எப்போவுமே ஒரு 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 வீட்டுக்குள்ளே நம்மளை அவ்வளோ செல்லமாக பார்த்து வளர்த்துருப்பாங்க. இப்போது அவங்களோட பாசம் இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம். ஏதோ கண்ணை கட்டி காட்டுள்ள விட்ட மாதிரி இருக்குது தெரியுமா எனக்கு. ஒவ்வொரு நாளும் கண்ணு முழிக்கும் போது எங்கள் அம்மா என்னை ஸ்மைலி ஃபேஸோடு எழுப்புவாங்க. எங்கள் அப்பா அவ்வளோ க்யூட்டாக என்னை பார்த்துக்குவாங்க. என்னை எப்போவுமே டேக் கேர் பண்ணிப்பான். என்னை எப்போவுமே சுற்றி வருவான். எனக்கு எதனானா முதல்ல நிற்கிறது அவன்தான். இப்போ என்னமோ நான் தான் அந்த ஆஃப்னேஜில் வளர்கிற சைல்டை விட மோசமாக வளர்ந்துட்டுருக்கேன் இங்கே. இது என்னோடய முடிவு தான், நான் எடுத்தது தான். இருந்தாலும் அதுக்கு பழகிறது ரொம்ப கஷ்டம் இல்லை தோணும் எனக்கு. அப்படியே அங்கே போயிடலாம், அவங்கக்கிட்ட போய் சொல்லிடலாம், அவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கூடவே இருந்துடலாம், அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கலான்னு. ஆனால் அது தெரிஞ்சால் அவங்களுக்கு கஷ்டம் இருக்குமே அப்படின்றதுக்காக அந்த கஷ்டத்தை விட இது எவ்வளவோ பரவாயில்ல, இது பெட்டர், நம்மளை நாமளே ஹர்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரே ஒரு முடிவை தான் நான் எடுத்திருக்கேன் சாம். என்ன சொல்லனே தெரியல எனக்கு. டேட்டு பார்க்க அவன் என்னை பார்க்கும்போதெல்லாம் அவனோட ஃபேஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அவனை டைட்டாக போய் ஹக் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸில் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனை இறுக்கி பிடிச்சிட்டு, என்னை விட்டு எங்கேயோ போகாத, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என்னை கூட்டிகிட்டு போயிரு, நான் உன் கூடவே இருந்துடுறேன், எனக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட அப்படியே இருந்துடணும் போல தோணும். ஒவ்வொரு வாட்டியும் அவனை என்னை பார்க்க வரும்போது நான் அந்த ஒரு ஃபீலோடு தான் அவனை பார்ப்பேன். ஆனால் என்ன பண்ணேன், அவனை நான் கொஞ்சம் கேர் பண்ணி பேசிட்டாலோ, கொஞ்சம் இல்லாம அவன் கண்ணு முன்னாடி காட்டிட்டாலோ அவன் அடுத்த செகண்ட் அங்கேருந்து போக மாட்டான். அவன் அங்கே தான் இருப்பான், அங்கே மட்டும்தான் இருப்பான், என்னை கூப்பிட்டுட்டு போகாமல் விட மாட்டான். அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன் சாம். இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ சொல்லும்போது கேட்க. அவன் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான், இவ்வளோ பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்கான், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கான். ஆனால் அவனுக்கு பர்ஃபெக்ட் இல்லாத, டிசர்வ் இல்லாத ஒன்றே ஒன்று, அது நான் மட்டும்தான் இல்லை. ஆனால் அவனுக்கு இன்னொரு லைஃப்
இன்னொரு லைஃப்பில் அவனை நான் வச்சு பார்க்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் எனக்கு தான், அவன் எனக்கு மட்டும்தான். அவனை நான் வேற ஒரு பர்சன் கூட, வேற ஒரு லைஃப் பார்ட்னர் கூட பார்க்க பிடிக்கலன்றதில் அதை பற்றி நான் பேசக்கூட கொஞ்சம் கூட தயாராக இல்லை. ஆனால் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவன் என்னை வந்து பார்க்கும்போது அவன் என்னை மறக்கலை, என்னை பார்க்க அவன் வந்திருக்கான், அவன் இன்னும் அதே லவ்வோடு தான் இருக்கான்னு எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. அவன் எனக்கு தான், என்னை இன்னும் மறக்கலை, என்ன தான் நான் அவனை வெறுத்தாலும் அவன் சுற்றி என்கூட தான் வரான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். இவ்வளோ தான் நான் அவனை ஹர்ட் பண்ணாலும் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்கும், எங்கே அவன் இன்னொரு பர்சனை தேடி போயிடுவானோ, என்னோடய பிளேஸ் இன்னொருத்தருக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் பயந்துகிட்டே இருக்கேன் தெரியுமா. ஏன்னா என்னோடய இடத்துல டேயாங்கோட பிளேஸ் இந்த ஜென்மத்தில் யாருக்கும் இல்லை. இந்த ஜென்மம்னு இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் டேயாங்கோட அந்த பிளேஸில் யாருக்குமே இடம் கிடையாது. இப்போ வரைக்கும் நான் சிங்கிள்னு சொல்லவே இல்லையே. இப்போ வரைக்கும் யார் எனக்கு கேட்டாலும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சின்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு எவ்வளோ ப்ரொபோசல் வந்தாலும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி நான் யார்கிட்டேயும் இல்லை வேண்டாம் அப்படின்னு எந்த ஒரு அவாய்ட்னஸும் நான் சொல்லவே இல்லை. அது அவங்க யார் என்னன்னு என்கிட்ட கேட்கும்போது அது உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த காதல் பரிசு இது மூலமாக தான் நான் என்னோட மேரேஜ் ஆயிடுச்சின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. ஆனால் அது உனக்கு தெரியாது இல்லை சாம். அவன் இது எனக்கு ப்ரப்போசல் பண்ணி போட்டானோ, கிஃப்டாக போட்டானோ, ஆனால் இப்போ வரைக்கும் இது எனக்கு ஒரு கனவு தான். ஸோ எனக்கும் அவனுக்கும் நடக்காத மேரேஜ்க்கு நானே வந்து வச்சுக்கிட்ட பேர் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஐஸ் கலங்கிட்டே அவரோட அந்த டேபிள்லேயே லைட்டாக சாஞ்சிட்டு, உனக்கு புரியலை சாம், உனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது, என்னோடய பெயின் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு என் டேட்டே வேணும், ஆனால் எனக்கு என் பேரண்ட்ஸும் வேணும். எனக்கு அவங்க 2 பேர் ரொம்ப முக்கியம், எனக்கு அவங்க மட்டும்தான் ரொம்ப முக்கியம். என் ஃபேமிலிக்காக நான் என்ன வேணால் செய்வேன், ஆனால் என் ஃபேமிலிக்கு நான் துரோகம் மட்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டேபிள்லேயே ஒரு மாதிரி சாயிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி அதான் என்ன சொல்லுவாங்க, ஹேங் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அப்படியே ட்ரிங்க்ஸ் குடித்ததால் அப்படியே ஹேங் அவுட் ஆகிட்டு அந்த டேபிள் மேலேயே ஹேங் அவுட் ஆனால் நம்ம ஜிமின் புலம்பிகிட்டே இருக்காங்க. எனக்கு டேயாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு டேட்டே ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு டேட்டேவை பார்க்கணும் போல் இருக்குது சாம், ஆனால் வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு இப்படி இருக்கவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேயே அப்படியே படுத்துடுறாங்க. ஸோ பிளாங்க் ஆகிடுறாங்க. இன்சைடு நம்ம சாம் தான் ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஐஸு ஜிமின் பேக் சைடில் இருக்க ஒரு பர்சன் மேலே லாக் ஆகுது. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் அதாவது அவங்க டேபிள் இருக்க ஒரு பர்சன் அவரோட கோட் ஷூட்டில், அதாவது பிளாக் கலர் கோட் ஷூட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவர் பேக்கெட்டில் ஹேண்ட்ஸை விட்டுட்டு அவரோட ஹேர் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஷார்ட்டாக, அவர் பார்க்க ரொம்ப மேன்லியாக அவ்வளோ அழகாக இருக்கார். ஸோ ஆனால் அவர் ஃபேஸில் அவ்வளோ ஒரு பிளாங்க்னஸ், அவர் ஐஸில் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. அவர் கோவத்துலையா இல்லை வருத்தத்துலையான்னு தெரியல, அவர் ஐஸ் அப்படி ஒரு ரெட்டாக இருக்குது. அப்படியே ஜிமினோட சேர் பின்னாடி வந்து நிற்க இந்த சைட் சாம் தான் இப்போ வந்து டேயாங் அப்படின்னு சொல்லி கேட்க, இன்சைட் டேயாங் நீங்கள் இங்கே வந்திருக்கும் போதே நான் வந்துட்டேன், அப்போ வந்து பேசியிருக்க வேண்டியதானே, நான் வந்து உங்ககிட்ட பேசியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு அவன் எதையுமே என்கிட்ட பேசியிருக்க மாட்டான், நீ இந்நேரத்துக்கு இவ்வளோ நேரம் இவன் மனசில் இருக்க எதையுமே அவன் சொல்லி இருந்திருக்க மாட்டான். சரி, அவன் என்னை எப்போவுமே அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கானே, அட்லீஸ்ட் அவன் இருக்கிற அந்த நேரத்தில் அவன் பக்கத்துலையாச்சும் இருக்கலான்னு தான் சொல்லி இங்கே உட்காந்துட்டு இருந்தேன் சாம் அப்படின்னு சொல்ல, எப்படி டேட்டே உன்னை அவன் உருகி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் நீ அவனை உருகி லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் 2 பேரும் என்ன அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் தான் நம்ம டேயாங்க கேட்க, டேயாங் ஸ்ட்ரைட்டாக இப்போ ஜிமின் பக்கத்தில் இருக்க சேரில் தான் அப்படியே இழுத்து உட்காடுறாங்க. டேயாங்கோட
அந்த பீச் எதுவுமே வந்து ஜிமின் காதில் விழலை. பிகாஸ் அவர் வந்து டிவியோட மைண்ட் செட்லேயே அப்படியே ஹேங் அவுட் ஆகிட்டாரா. ஸோ அவருக்கு எதுவுமே கேட்கலையா. அப்படியே அந்த டேபிள் மேலே சாஞ்சு படுத்துட்ருக்காரு. க்யூட்டாக அவர் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. ஐஸ் எல்லாம் அப்படியே நோஸு ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. நம்ம டேயாங் தான் அவரோட அந்த லாங் ஃபிங்கர்ஸில் ஜிமினோட ஹேரை அவர் ஃபேஸ் மேலே இருந்திருக்கும். ஸோ ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே அவருக்கு அப்படியே அதை எடுத்து விட்டுட்டு அவர் ஃபேஸு அவர் சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு ஜிமின் பக்கத்தில் நெருக்கமாக உட்காந்துட்டு இப்போ நம்ம சாமை பார்த்து தான் பேசுகிறாங்க. ஜிமினை பார்க்கும்போது டேயாங்கோட அந்த ஐஸ் அவ்வளோ சாஃப்டாக அப்படியே உரிக்கிறது. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ நாள் ஆச்சு இவனை இவ்வளோ பக்கத்தில் பார்த்து. என்னை டச் பண்ண கூட விட மாட்டான், என்னை பார்க்கவே மாட்டான். எங்கேருந்து நான் இவன் பக்கத்தில் பார்க்குறதுன்ட்டு அவ்வளோ அழகாக அவர் வந்து அவர் ஃபேஸை கப் பண்ணி அதாவது டச் பண்ணிகிட்ருக்காரு சாஃப்டாக அவர் ஹேர் எல்லாம். இன்சைட் சாம் டேயாங் அப்படின்னு இன்சைட் டேயாங்கோட ஃபேஸ் அப்படியே லைட்டாக மாறுது. ஏன்னா ஜிமின் கிட்ட மட்டும்தான் அந்த சாஃப்ட்னஸ். சொல்லு சாம், நீ கேட்டியா அவன் பேசினதெல்லாம் அப்படின்னும்போது எல்லாமே கேட்டேன். அப்போ அவன் மனசில் இவ்வளோ வலி வச்சுட்டு தான் அவன் இவ்வளோ நாள் என் முன்னாடி நடிச்சிருக்கான்ல அப்படின்னு சொல்ல, உனக்கு அவனோட சுச்சுவேஷன் புரியுதாடா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எல்லாமே புரியுது. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு பண்ணுறேன். அவனை ரொம்ப அவனே ஃபோர்ஸ் பண்ணிக்கிறான். ஆனால் இவ்வளோ பெயினை வச்சுட்டு அவன் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கான்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாம். எனிவே தேங்க்யூ, நான் கேட்டேன்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட நீ கேட்டதுக்கு. நீ கேட்டேன்னு இல்லை, எனக்கே புரியலை அவனோட பிஹேவியர் எதுவுமே. ஆனால் நீ எதுக்கு எல்லாத்தையுமே சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எவ்வளோ நாள் தான் அவனுக்கு தெரியாமலே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்ப. அவனுக்கு தெரிஞ்சாகணும்ல அவனுக்காக நீ எவ்வளோ பண்ணுறேன்னு. இல்லைன்னா தெரியாமலே போயிருட்டியாங். இருந்தாலும் சாம், நீ சொல்லியிருக்கக்கூடாது. அவனுக்கு என் மேலே சிம்பத்தி வரக்கூடாது. எனக்கு அவனோட லவ் மட்டும்தான் முக்கியம். அது என்னோட கடமை. அவனை டேக் கேர் பண்ணிக்கிறதும், அவனை பார்த்துக்கிறதும், அவனை பிஹைண்ட்லேருந்து அவனை வாட்ச் பண்ணுறதும், அவனோட சேஃப்டியை பார்த்துக்கிறதும், அவனுக்கு என்னென்னு தேவைன்றதை அதை நான் கேர் பண்ணி பார்த்துக்கிறதும் அது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி லைட்டாக அவர் வந்து ஒரு மாதிரி சொல்ல. இருந்தாலும் டேயாங் சும்மா நான் ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் ஸ்மைலில் சொல்ல, தெரியும் அவனுக்கு நான் தான் உலகம், நான் மட்டும்தான் அவனுக்கு உலகம். ஆனால் அவன் இந்த உலகத்தில் இருந்து தனியாக வேறொரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கான். எவ்வளோ பேசுகிறான்ல இவன், இப்படி நடந்துக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணாலும் எனக்கு கோவமே வராது தெரியுமா சாம். ஏன்னா எனக்கு அவன் மேலே கோவன்ற ஒரு விஷயம் வரவே வராது. எனக்கு எப்போவுமே அவன் ஏதாச்சும் ஹர்ட் ஆனானா எனக்கு என் மேலே மட்டும்தான் கோவம் வரும். இப்போ கூட அவன் சொல்ல எனக்கு என் மேலே மட்டும்தான் கோவம் வருது. நான் ஒருவேளை அவன்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதோ, நான் தூரத்தில் இருந்தே அவனை லவ் பண்ணி இருந்திருக்கணுமோ, எல்லாவும் அவன்கிட்ட காட்டினது தான் தப்போ. ஏன்னா அது தெரிஞ்சு அவனும் என்னை லவ் பண்ணி கடைசியில் அவன் பேரண்ட்ஸு வந்து இந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் பேசுறதே ஏதோ கேட்டிருக்கான். ஆனால் அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கான். அது மட்டும் எனக்கு புரியுது. அது நான் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா அவன் என் கைக்குள்ளேயே இருந்திருப்பான்ல சாம். இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்க மாட்டேன்ல. 5 வருஷம் அவன் எனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு அவனையும் அவன் ஹர்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாகவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஜிமினை நானே கஷ்டப்படுத்திட்டேன், என் குழந்தைய நானே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஹேரை ஒரு மாதிரி அப்படியே க்ராஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமின்க்கு ஏதோ அவர் ஹேரை பிடிக்க அப்படியே அந்த ஹேண்ட்ஸு ஜிமின் பிடிக்கிறாங்க. அவரோட க்ளோஸ் ஐஸ்லேயே அந்த ஹேண்ட்ஸை மட்டும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவர் சீக்ஸில் வச்சுக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு டேயாங் டிடி I miss you. I really miss you. என் கூடவே இருந்துரு டிடி, எங்கேயும் போகாத. எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டிடி. எனக்கு என் கூடவே இருந்துரு அப்படி சொல்லிட்டு அந்த லாங் ஃபிங்கர்ஸை அவரோட சீக்ஸில் வச்சு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. டெடிபேர் மாதிரி அவர் அந்த ஹேண்ட்ஸை இன்சைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, போதும் ஜிம்மன், இதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணது எல்லாமே போதும். இது எல்லாத்துக்கும் சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சி ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இப்போது
நம்ம சாம் தான் சரி நீ அடுத்து என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்ததை அவன்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் அவனை அவன் ரூமில் கூப்பிட்டு போய் படுக்க வச்சுட்டு நான் போகிறேன், நாளைக்கு அவனை போய் பார்த்துக்கோ சரியா, இல்லைன்னா நீ எங்கேயும் ஸ்டே பண்ணுறியான்னு கேட்க, இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்குது, நைட் டியூட்டி கால் வந்துச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சாம். சரி ஓகே, நானே அவன் கூட இருக்கேன், நான் கிளம்பும்போது கால் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல சாமும் ஓகே டியா நீ பார்த்து கூப்பிட்டு போ, சரி வா சாம் நான் உன்னையும் விட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லவே சாம நம்ம டேயாங்கூட கார்லேயே கூப்பிட்டு போயிட்டு அவளோட அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு ஜிம்மினோட ஃப்ளாட்க்கு தான் இப்போ ஜிம்மில் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ ஜிம்மின் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு அவர் அப்படியே ஸ்லீப் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அப்படியே அந்த மயக்கத்துலேயே வராங்க. டேயாங் அவரோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே அவர் ஹேரை ஒரு மாதிரி கிராஸ் பண்ணிவிட்டு அவர் கீழே லைட்டாக சாயிறாங்கல்ல. ஸோ அவருக்கு அப்படியே அவரோட ஹெடெல்லாம் சரி பண்ணி ரொம்ப பொறுமையாக பார்த்து ஓட்டிகிட்ருக்காங்க. ஃப்ளாட்க்கு முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ அவரோட சீட் பெல்ட்டை கழட்டிட்டு ஜிம்மினா அவ்வளோ க்யூட்டாக அவரோட ஹேண்டில் தூக்கிட்டு அவரோட ஃப்ளாட்க்கு தான் போகிறாங்க. ஸோ ஸ்பேர் கீ ஆல்ரெடி நம்ம டேயாங்கிட்டேயும் இருக்கும், ஏன்னா அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்க்கு ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அந்த ஸ்பேர் கீ மூலமாக ஜிம்மினோட ரூமை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமன் அவரோட ரூமை நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காரு. ஸ்மைல் பண்ணிகிட்டே அவர் பாட்டுக்கு அவரோட பெட்ரூமில் கூப்பிட்டு போய் ஜிம்மினை படுக்க வைக்க. ஸோ பிளாங்கெட் பூத்திட்டு அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஜிம்மினை ஒரு மாதிரி அவர் ஹேரை கிராஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மினை அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு அப்படியே பவுட் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக தூங்குறாங்க. ஃபஸ்ட்டை விட ஜிமன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ ஸ்டன்னிங்காக அழகாக இருக்காங்க. அந்த பிளாக் ஷர்ட்டில் ரொம்ப க்யூட்டாக இருக்கார். டேயாங் ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்குறாங்க. ஏண்டா ஏன் எப்போவுமே என்ன உன் பக்கத்தில் இப்படியே இழுத்துடுறடா, எனக்கு இந்த ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு கோவமே வராது, சும்மாவே எனக்கு உன் மேலே கோவம் வராது, ஆனால் உன் மனசுக்குள்ளே இவ்வளோ வலியை வச்சுட்டு எப்படி அவ்வளோ அழகாக பேசுவல என் முன்னாடி வராத, உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல, நான் உன்னை பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டேயாங் எனக்கு நீ அப்படி கூப்பிட்ட பிடிக்கவே செய்யாது. ஆனால் என்ன சொல்ல 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நீ அந்த ஒரு பேரை மட்டும் தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க டேயாங். அந்த டேட்டே அந்த பாரில் நீ சொல்லும்போது எவ்வளோ அப்படியே எனக்கு அப்படி இருக்குது. ரொம்ப ரொம்ப இயர்ஸ் கழிச்சு உங்கள் வாய்ஸில் அந்த பேரை கேட்டேன் டேட்டே. அந்த பேர் உனக்கு மட்டும்தான் சொந்தம் தெரியுமா, நீ கூப்பிட்டா மட்டும்தான் எனக்கு அந்த பேர் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அது மாதிரி என்னை யாரும் கொஞ்சிற மாதிரி இருக்கும், அப்படியே அந்த பேர் அந்த வாய்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜிமன், நீ கூப்பிடும்போது நீ பேசுகிறது. அந்த ஓல்டு ஜிம்மினை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் எப்படி தெரியுமா, நான் என்ன சொன்னாலும் நம்புவான், நான் என்ன பேசினாலும் அதை அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பான். எப்போ பாரு ஒரு மாதிரி க்யூட்டாக பைத்தியக்காரத்தனமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் சிரிப்பை பார்க்க அப்படியே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த ஜிமன் ரொம்ப மாறிட்டு, உன் ஃபேஸில் அந்த பழைய அந்த ஷைன் இல்லை, அந்த லவ் அது கூட அந்த கண்ணில் மட்டும்தான். உன் ஃபேஸ் அந்த ரியாக்ஷன் அதெல்லாம் பார்க்கும்போது என்னாலேயே நீ ரொம்ப ஹர்ட்டாக இருக்கேன்னு இப்போ தான் புரியுது ஜிமன். நான் நினைக்கல, நான் நினச்சேன் வேறு ஏதோ ரீசன் சொல்லிவிட்டு நீ நம்ம பேரண்ட்ஸ்க்காக தான் என்னை விட்டு விலகி இருக்கேன்னு தெரிஞ்சு சொல்லியிருந்துருக்கலாம்டா, என்கிட்ட நீ சொல்லியிருந்துருக்கலாம். நான் அதுக்கான வேறு ஏதாச்சும் வழி பார்த்துருந்துருப்பேன், நம்ம பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணாமல் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் ஜிமன், உனக்கும் தண்டனை கொடுத்துக்கிட்டு எனக்கும் தண்டனை கொடுத்துக்கிட்டு இப்படி நம்ம பேரண்ட்ஸையும் இப்போ நீ கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க, அது உனக்கு தெரியுதா? நீ போனதுலேருந்து அம்மா அப்பா சந்தோஷமாகவே இல்லை, நம்ம வீடாகவே இல்லை, நம்ம வீட்டில் அந்த சந்தோஷமே இல்லை, ஒரே ஏதோ பிளாங்காக இருக்குது நம்ம வீடு. எப்போவுமே ஜிமன் அம்மா எத்தனை வாட்டி என்னை ஜிமன் கூப்பிட்ருக்காங்க தெரியுமா, அப்பா எத்தனை வாட்டி அவர் வாயால் என்னை ஜிமன் கூப்பிட்றாங்க தெரியுமா. நீ இல்லைன்றத அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கே 1 மந்த்துக்கு மேலே ஆச்சுடா. நீ அந்த வீட்டில் இல்லைன்னு நான் எப்போவுமே காலேஜ்லேருந்து வரும்போது காலேஜ் நான் போகிற வரைக்கும் அம்மா எப்போவுமே ஜிம்மினை கூப்பிட்டு போலியா, ஜிம்மின் வரலையா, அவங்களுக்கே அறியாமல் உன் பேரை தான் சொல்லுவாங்க. அப்புறமா அவங்களே ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு சாரி டே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்களையும் தாண்டா சேர்த்து ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜிமினை அவரோட ஹேர் ஒரு மாதிரி கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜிமின் அப்படியே பேரண்டு ஸோ டேயாங் உட்காந்துட்ருப்பாங்க அந்த பெட்டில். டேயாங் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவர் ஏதோ ஹக் பண்ணிவிட்டு தூங்குறாங்க ஒரு பில்லோ மாதிரி. சரி டேயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமினோட ஹேண்ட்ஸ் டேயாங்கோட அந்த வெஸ்ட்டை சுற்றி அவரோட அந்த லேப் இருக்கு இல்லையா, ஸோ லேப்பில் ஜிமின் அப்படியே இருக்க ஏறி உள்ளே படுத்துக்கிறாங்க. அவர் லேப் மேலே ஹேண்ட்ஸை வச்சுட்டு அவர் ஹைப்பாக அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி படுத்துக்கிறாங்க. டேயாங் அவரோட அந்த லெக்ஸை ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஜிமினை அவருக்கு நடுவில் அவரோட லேப் நடுவில் கொண்டு வந்து அவர் ஹெட்டை மேலே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கீழே குனிஞ்சு அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. டேயாங்க்கு ஜிமினை பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெயினை தாங்கிட்டு இந்த மாதிரி தனியாக யாருமே இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவருக்கு என்னமோ பண்ணுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப இயர்ஸ் கழித்து அவர் இவ்வளோ நெருக்கமாக ஜிமின் கூட இருக்க அவருக்கு என்னென்னமோ பண்ணுது. டேயாங் நம்ம ஜிமின் சும்மா இல்லாமல் அவர் அடிக்கடி நெளிஞ்சிட்டே இருக்காங்க. ஸோ அவரோட லேப்பில் டேயாங் ஒரு மாதிரி அவர் செல்ஃபை அவரே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேடா, இந்த பாட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். இது கொஞ்சம் லாங்காக போகும். நெக்ஸ்ட் பார்ட் இன்னொன்று வரும், அதுதான் ஃபைனல் பார்ட்டு. ஸோ அது 2 ஹார்ஸாக போகிறதால நான் 2 பார்ட்டாக போடுறேன். ஜூன் அதுவும் அப்லோட் ஆகும். ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. ஜன்னலின் வழி விழுந்தது மின்னலின் ஒளி, அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே. தீப்பொறி என இரு விழிகளும் தீக்குச்சி என உரசிட கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே. அவள் அழகை பாட ஒரு மொழி இல்லை, அளந்து பார்க்க பல விழி இல்லை.